தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஒட்டுச்சுட்டான் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோயில், இலங்கை. நேர்த்திக்கடன் என்பது பக்தர்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்ட வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் செலுத்தும் நன்றிக்கடன்கள் என்பது நாம் அறிந்ததே. இந்த நேர்த்திக்கடனானது பொருள்களை காணிக்கையாக செலுத்துவது, நிலங்களை இறைவன் பெயருக்கு எழுதி தருவது, ஆபரணங்களை செய்து தருவது, கால்நடைகளை கோயிலுக்கு தருவது, விரதம் இருந்து பாத யாத்திரை வருவதில் தொடங்கி அக்னி சட்டி, பால்குடம், காவடிகள் என பல்வேறு வடிவங்களில் பக்தியுடன் செலுத்தப்படுகிறது. அந்த வகையில் எந்த ஒரு ஆலயத்திலும் இடம்பெறாத வேட்டை திருவிழா என்னும் வித்தியாசமான நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா நடைபெறும் கோயில் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காணலாம். வாருங்கள். இலங்கையில் உள்ள இரு தான்தோன்றீஸ்வரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயம். ஒட்டுச்சுட்டான் என்றால் ஒட்டப்பட்டு சுடப்பட்டவன் என்று பொருள். அதாவது முன்பொரு காலத்தில் அவ்விடத்தில் குரக்கன் எனும் கேழ்விறகு விதைத்து அதன் அடிக்கட்டைகளை எரிக்க முற்பட்ட வேளை ஓரிடத்தில் அவை எரிய மறுத்துள்ளன. இதற்கான காரணம் என்ன? அவ்விடத்தில் என்னதான் இருந்தது என்றால், யாழ்ப்பாணம் இடைக்காட்டைச் சேர்ந்த தீரபுத்திரர் என்ற சைவர் தனது 2 பிள்ளைகளுடன் வன்னி பகுதிக்கு வந்து குடியேறினாராம். அவர்களும் அவர்களின் சந்ததியினரும் வாழ்ந்த இடமே தற்போதும் ஒட்டுச்சுட்டானில் இடைக்காடு என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தீரபுத்திரர் காடு வெட்டி அந்த நிலத்தில் குரக்கன் பயிரிட்டிருந்தார். குரக்கன் கதிர்களை வெட்டிய பின் அதன் ஒட்டுகளுக்கு தீயிட்டு கொளுத்தினாராம். அப்படி செய்தபோது ஒரு கொன்றை மரத்தடியில் ஒட்டுக்கள் எரியாமல் இருப்பதையும் கண்டார். எப்படியாவது ஒட்டுக்களை வெட்டிவிட வேண்டுமென்று மண்வெட்டியால் வெட்டிய இடத்தில் இரத்தம் கசிவதைக் கண்டு அதன் மர்மத்தை அறியாது என்னவென்று தெரிந்து கொள்ள தீரபுத்திரர் அப்பகுதியை ஆண்ட வன்னி மன்னனிடம் கூற, குறிப்பிட்ட இடத்தை பார்வையிட்ட பின் அவ்விடத்தில் கோயில் அமைத்து வழிபாடு செய்யுமாறு கூறினான் மன்னன். கொன்றையடி பிள்ளையார் என்னும் பெயரில் சிறு ஆலயம் அமைத்து வழிபடப்பட்டதாம். சில நாட்களுக்கு பின்னர் அவ்விடத்தில் சிவலிங்கம் சுயமாக தோன்றியதை அம்மக்கள் கண்டனராம். தானாக தோன்றிய லிங்கம் என்றபடியால் தான்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். எரியாத இடத்தில் தோன்றியதால் வேகாவனேஸ்வரர், வேகாவன பெருமான் என்றும் அழைக்கப்பட்டார். சத்தியமும் ஆன பொருள் சிவானந்தமே தியானேஸ்வரா, துன்பம் என்னில் வந்த போது துணை நின்றாயே தியானேஸ்வரா. நல்லவர் தீயவர் யாரென்று யானறியவில்லையே தியானேஸ்வரா. வந்த பாசங்கள் ஒதுக்கிய போது அரவணைத்தாயே தியானேஸ்வரா. ஒட்டுக்களை சுட்டதினாலேயே பிரபலமான அந்த இடம் ஒட்டுச்சுட்டான் என்று பெயர் பெற்றது. இத்தல இறைவி பூலோக நாயகி என்னும் திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார். இக்கோயிலின் தல விருட்சம் கொன்றை மரம். இக்கோயிலின் தீர்த்த குளம் இயற்கையாகவே அமைந்துள்ளதும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இவ்வாலய ஈஸ்வர பெருமானுக்கு வருடாந்திர மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அழித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அழித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா.
இங்கு மகோற்சவம் ஆனி மாதத்தில் வருகின்ற அமாவாசையோடு ஆரம்பித்து 16 நாட்களுக்கு நடைபெறும். இவ்விழாவின் 13ஆம் நாள் பிரசித்தி பெற்ற வேட்டை திருவிழா நடைபெறுகிறது. தீராத நோயினால் பீடிக்கப்பட்டோர் வேட்டை திருவிழாவின் போது தாம் வேடனாக வருவதாக நேர்த்திக்கடன் வைக்கிறார்கள். வன்னி பிரதேசத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் பெருமளவான மக்கள் இவ்விழாவிற்கு வருகை தருகிறார்கள். உடம்பெங்கும் கரி பூசி வாகங்குலைகளால் உடல் போர்த்தி கையில் வாகந்தளிர் கட்டிய தடி ஒன்றை பிடித்தபடி ஆயிரக்கணக்கானோர் வேடுவ உடையில் ஈஸ்வரர் பறைமுழங்க முன்னே செல்ல பின்தொடர்வார்கள். தலையில் தென்னை ஓலையால் அல்லது வாகங்குழையால் ஆன தொப்பியையும் அணிந்திருப்பார்கள். வேடுவர் தலைவர் சுரைக்குடுவையினுள் தேன் வைத்திருப்பாராம். தலைமை வேடவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஏனையோர் நடக்க வேண்டுமாம். ஈஸ்வரர் வேட்டைக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது அம்மனுக்கும் ஈஸ்வரருக்கும் வாதாட்டம் நடைபெறுமாம். இந்த ஊடலை மணியக்காரனே தீர்த்து வைக்கிறார். இதையடுத்து கோயில் வாயில் கதவு திறந்ததும் இறைவன் வேகாவனேஸ்வரர், இறைவி பூலோக நாயகி சமேதராக பக்தர்கள் புடைசூழ உள்வீதி வலம் வருகிறார்கள். பின்னர் ஈஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்ததும் தலைமை வேடரின் சமிக்ஞையை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக விழுந்து வணங்கி பின்னர் கோயிலை வலம் வந்து ஒட்டுச்சுட்டான் கட்டைக்காட்டு குளம் சென்று தம் வேடுவ உடைகளை நீக்கி பின் நீராடுகிறார்கள். இதுவே பழைய மரபாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விழா வருடந்தோறும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு நேர்த்திக்கடன் செலுத்துவதால் தீராத வியாதிகள் குணமாவதாகவும் வேண்டிக் கொண்டது கிடைப்பதாகவும் நம்புகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட வேடுவர்கள் தமது நேர்த்திக்கடன்களை இவ்விழாவில் தீர்ப்பதுண்டு. தன் சன்னதிக்கு வரக்கூடிய அனைவரையும் ஒட்டுச்சுட்டான் தான் தோன்றி ஈஸ்வரனாம் வேகாவன பெருமாள் வந்தருள் பெற வழி சமைப்பான் என்பதில் ஐயம் இல்லை. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் இலங்கை ஒட்டுச்சுட்டான் தான் தோன்றீஸ்வரர் கோயில் பற்றியும் அங்கு நடைபெறும் வேட்டை திருவிழா பற்றியும் கண்டு மகிழ்ந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஒட்டுச்சுட்டான் ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் கோயில், இலங்கை. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.